Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So title பார்த்த மாதிரி வந்து ஒரு பைக் வந்து நம்ம Rider Mugi ஃபேமிலில வந்து வரப்போகுது. மேபி thumbnail நான் வந்து கொஞ்சம் காமிக்காம blurரா தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல இனிமே தான் எடுக்க போற thumbnail அதனால தான். ஸோ என்ன பைக்காக இருக்கும், நான் என்ன பைக் வாங்க போகிறோம் அப்படின்றது வந்துட்டு ஏதாச்சும் சின்ன சஜஷனில் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு க்ளூ கிடச்சினா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் இப்போ நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற வழியிலே கன்டினியூ பண்ணுறேன். நான் வந்து ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றது ஃபுல்லாக வந்து போகிற வழியில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட பிரதர் வந்து வந்துட்டுருக்காரு. அந்த பைக் வந்து ஆக்சுவலாக எனக்கு கிடையாது, என்னோட பிரதர் போட்டுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து R15 வந்து சேல் பண்ணது, அதுக்கப்புறம் என்ன பைக் வாங்க போகிறோன்னு கொஞ்சம் இதெல்லாம் கேட்டிருந்தோம். உங்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டேன் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு பைக்கு தான் வந்து இப்போ வாங்க போகிறது. ஷோரூம் வந்து போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு, லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. போயிட்டு வந்து ஷோரூம்லேயே டெலிவரி எடுக்கும்போது ஃபுல்லாக அப்படி வந்து கன்டினியூ பண்ணி பாருங்கள். டைம் வந்து இப்போ ஒரு 6 o'clock ஆகுது. அவங்க 5 o'clock வர சொன்னாங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு. தம்பி தான் ரொம்ப லேட் பண்ணிட்டான் வரதுக்கு. ஆஃபீஸ் முடிச்சு லேட் ஆகிடுச்சுன்னு 6 மணி ஆகிடுச்சு. 6 மணி ஆனாலும் ஷோரூமில் பைக் இருக்கும். பட் நம்ம வீடியோ கவர் பண்ணுறது ஃபுல்லாக இருட்டாக இருக்க போது ஒன்றுமே தெரியாமல், அதுதான் ப்ராப்ளம். சரி, கொஞ்சம் இருக்கிற வெளிச்சத்தை வச்சு மேனேஜ் பண்ணி கவர் பண்ணலாம். சரி, ஓகே, கண்டுபிடிச்சிங்களா என்ன பைக் அப்படின்றது கமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிக்கலான்னு பார்ப்போம். என்ன பைக் வாங்க போகிறோன்னா டிவிஎஸில் தான் ஒரு பிராண்டு. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்பாச்சி RR 310. அதுதான் லோன் தான். ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் பேமெண்ட் போட்டு பேலன்ஸ் வந்து லோன் போட்டிருக்கோம். பேமெண்ட்லாம் வந்து 2 days பிஃபோர் பண்ணியாச்சு. லோன் அப்ரூவலும் எல்லாமே கிளியராக முடிஞ்சிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக போகிறோம், பைக்கை தூக்குறோம், வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான். இந்த பைக்கை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டில் வந்து 2-3 பைக் இருந்துச்சு. அது அந்த வீடியோன்னு சொல்லியிருப்பேன். RR 310 அப்புறம் வந்து லைட்டாக வந்து டாமினார் கூட என் தம்பி மைண்டில் வச்சுருந்தேன். நான் தான் டாமினார் வேணான்ட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்த மாடல் அப்படின்னு டாமினார் கூட இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சடனாக இந்த RR 310 தான் ஒரு பிளானில் இருக்கும்போது இன்னொன்று என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா BMW ஸ்ட்ரைக் ஆச்சுது. ஏன்னா BS6 வந்து கரெக்டாக அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. நாங்கள் இது பைக் புக் பண்ண போகிறதுக்கும் ஒரு 2 days முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. BS6 மாடலு ரேட்டு வேறு ரொம்ப கம்மியாக விட்டுருந்தாங்க. GS 310 சரி 310R சரி ரெண்டுமே வந்து பார்த்தா வந்து பழைய ரேட்டோட 55,000 நினைக்கிற அப்ராக்சிமேட்டாக, அதை விட கம்மியாக விட்டுருந்தாங்க. இன்னொன்று நிறைய ஃபீச்சர்ஸ் பழைய BS4ஓட எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வாங்கிடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தான். பட் என் தம்பி சொல்லிட்டான் BMW வேணான்ட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாடி, அந்த பைக்கோட பாடி வந்து பெருசாக இருக்கணும், ஃபியரிங்லாம் வச்சுட்டு பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணான். இன்னொன்று நாங்கள் இந்த பைக் வந்து சேல் பண்ணதால் அவனுக்கு வந்து இப்போதைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் பைக் இல்லை. ஸோ கண்டிப்பாக BMW புக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் ஒரு 2 months ஆகுது மினிமம் ஆகும். ஏன்னா புதுசாக லான்ச் ஆனது, கண்டிப்பாக லேட்டாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் பைக்கெலாம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று அவனுக்கு BMW பிடிக்கிறட்டான். சேம் இன்ஜின் தானே இது RR 310 அப்படின்ட்டு இதே ஃபைனலாக லாக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கலர் வேரியண்ட்னா வந்து ரெட்டு தான் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்கிறது ரெட்டு, பார்க்க வந்து லைட்டாக டுக்காட்டியோட காப்பி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கா, அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். எகைன் வந்து ஷோரூமில் இப்போ பார்த்தோன்னா BS6 வந்து ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணியிருந்தோம். ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து காலில் ஹெட்செட்டில் அட்டன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி எதில் விட்டேன், ரெட்டு தான் மைண்டில் இருந்துச்சு. அங்கே போனப்போ BS6 வந்து ஒரு மாடல், அந்த மாடல் நேம் கரெக்டாக எனக்கு தெரில, அவங்க தான் தெரியும், பின்னாடி தான் உட்காந்துட்டு தெரியும். ஒரு பிளாக் அண்ட் ஆஷ் கலர் வர மாதிரி போய்ட்டு ஒரு மாடல் கலர் வேரியண்ட்டு நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதான் ஃபைனல் அங்கே போயிட்டு டக்குன்னு மாறின டிசிஷன் அது. ரெட்டில் இருந்து டக்குன்னு மாறிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த பைக்கு சூஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ். ஒரு சின்ன ஒரு டம்மியான ரீசன், பட் பைக் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டான். நம்ம டிசிஷன் வந்து என்ன தம்பியோட டிசிஷன் தான். எனக்கு வந்து பைக் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பைக் பார்த்த பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் வந்து ஓகேன்ட்டேன். அவ்வளோதான். இன்னொன்று ஒரு சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் ஹிமாலயன் எடுக்கிற அந்த பிளான் இருக்கீங்களா? ஸோ சின்னதாக வேணால் வந்து இதை கூட கன்சிடர் பண்ணிங்க. கொஞ்சம் காஸ்ட் ஹை தான். BMW GS 310 அது வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ ரிடக்ஷன் பண்ணி பைக் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆனால் அது கூட உங்கள் மைண்டில் ஆப்ஷனில் வச்சுட்டு இதுவோ அதுவான்னு கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஒன்று நான் முடிஞ்சால் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்காரு, அவர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து வெஹிக்கிள் கேட்டிருக்கோம், நம்ம போனால் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. கிடச்சா கண்டிப்பாக அது நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த பைக் கூட வந்து மைண்டில் வச்சுக்கலாமா வேணாமான்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனலி ரீச் த ஷோரூம், டிவிஎஸ் ஷோரூம். ஆக்சுவலாக இவ்வளோ லாங்கில் என்னென்னு கேட்டால், இந்த RR 310 பைக் வந்து எல்லா டிவிஎஸ் ஷோரூமில் அவைலபிள் இருக்காது, சர்வீஸ் இருக்காது. அது பெரிய தலைவலி. ஈவன் என் வீட்டு பக்கத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது, அங்கே இல்லை. பெங்களூரில் இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தது. அதே மாதிரி சர்வீஸ் விட்டோம்னால இவ்வளோ தூரம் வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இங்கே பார்க்கிங் இடம் இல்லை.
ஷோரூம் ரீச் ஆச்சு. நம்ம பைக் தான் நிற்கிது. ஒரு டெம்பரரி நம்பராக ஏதோ ஒரு நம்பர் போட்டு விட்றாங்களா, ஸோ அதான் நம்ம பைக்கு. கமான், 4 லிட்டர் தூக்கம். சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம பைக்கு. ஃபஸ்ட்டு பைக் எடுக்கிற முன்னாடியே ஆப் டவுன்லோட் பண்ணணுமா. என்ன கனெக்ட், ஏதோ ஒரு கனெக்ட் ஆப் சொன்னாங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே சிக்னலைஸ் பண்ணிடுறாங்க போல. அதுக்கு சேசிஸ் நம்பர் அது இதுன்ட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு கால் பண்ணி செக் பண்ண போகிறோம். கால் எங்கே? ஓகே, கால் வருது. ஃபஸ்ட்டு பேர் பண்ண அப்புறமா ஃபுல்லாக வந்து நம்ம காலிங் எல்லாமே டிஸ்பிளேல ஆகுது. ஒவ்வொரு செட்டிங்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு நம்ம ரெண்டாவது பண்ணலாம். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்ககிட்ட கேட்டு நம்ம வந்து பொறுமையாக அதை பற்றி தனியாக வீடியோ போடலாம். அது மாதிரி எடுத்துகிட்டோன்னே வீட்டுக்கு போனோடனே நான் வந்து கண்டிப்பாக இதை வச்சு ஒரு ரிவ்யூ பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் இவன் ஓட்டி பார்த்து அதோட என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அவன் ப்ளஸ் நான் 2 பேருமே ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு மந்த் யூஸ் பண்ணி பார்த்து ஒரு யூஸர் ரிவ்யூவாக வந்து பற்றின ஒரு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இந்த பைக்கில் ஆக்சுவலாக ஓவரால் ஸ்பெக்ஸோட பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபுல் மேட்ருக்கு. நிறைய ஐட்டம், நிறைய டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிறது சேம். நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் வழியாக ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகும். நம்ம டாப் ஸ்பீடு, கிலோமீட்டர்ஸ், எக்ஸெட்ரா என்னென்ன இருக்கோ எல்லாமே இதாகுன்ற மாதிரி இப்போ தான் அவர் சொல்லிட்டு போனார். ஓகே, மேப் கூட பார்த்தா வந்து ஜஸ்ட் 10x10 நேவிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். மேபி மேப் போட்டுட்டு அதை பார்த்து லெஃப்ட் ரைட் வேணால் பார்த்துக்கலாம். கிளியர் மேப் வராது, பட் 10x10 நேவிகேஷன் வந்து யூஸாக இருக்கும். அர்பன் ட்ரெயின் ஸ்போர்ட் மோட் என்னென்ன மோட் இருக்குது அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேண்டாம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மூக்கு தொலைக்கணும். நம்ம அப்புறம் பொறுமையாக அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வருஷம் ஆகட்டும், அப்புறம் பண்ணலாம் ரிவ்யூ. விவேக் சொல்கிற மாதிரி பைக்கு நல்ல பசுமாடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப அட்ராக்ஷன் இல்லை இந்த மாதிரி ரொம்ப பல்காக இருந்தால். ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் அந்த மாதிரிலாம் போகல. ஸோ இந்த மாதிரி பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஆஃப் ரோடிங்லாம் போனால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. இன்னொன்று ரொம்ப லாங் டூரிங் நம்ம செட்டப் இந்த மாதிரி சேடல் ஸ்டே அது இதெல்லாம் பார்க்கும்போது டேங்க் பேக்கு அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து செட் ஆகாது இந்த வண்டி. சும்மா ஒரு நார்மலாக ஒரு ரைடு, பக்கத்தில் 1 டே ரைடு, சும்மா ஒரு ஈவினிங் ரைடு அப்படிலாம் போகிறதா சூப்பராக இருக்கும். உள்ளே போயிருக்கான் தம்பி. ஒரு ஓசியில் ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்கள்ல, அது எடுக்க போயிருக்காப்போ. அதை வாங்கிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். ஸோ பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஷோரூம்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. இதோ ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த பைக்கில் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த லைட்டு பார்த்தீங்களா, அப்படி 2 கொம்பு மாதிரி, மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும் அந்த லைட்டு. நல்லாயிருக்கும், பிடிக்கும் எனக்கு அது. ஸோ இன்னொன்று விஷயம் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்குதுன்ட்டு இருந்தோமா, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஒரு 3-4 டேஸ் ஆகுமாம்மா ஹெல்மெட் வரதுக்கு. அதுக்கப்புறம் தரேன்னாங்க. ஆஃப் ஃபேஸ் வேணா இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு ஆஃப் ஃபேஸ் வச்சுட்டு போகிறேன் எப்பவுமே. ஒன்று ஏதாச்சும் சும்மா பக்கத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பேன். அது என்ஃபீல்டோட இருந்து டேமேஜ் ஆகிடுச்சா, சரி அப்போ ஃபுல் ஃபேஸ்ட்டு வேணாம், எனக்கு ஆஃப் ஃபேஸ்ட்டே கொடுத்துருங்க அப்படின்ட்டு இதோ இந்த கயிறு தொங்க விட்ருக்குண்ணா. ஆஃப் ஃபேஸ்ட்டை வாங்கிட்டு பாக்ஸில் அமைச்சு போட்டு கயிறு தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னொன்று சொல்லணும்னா, நான் இந்த வண்டியை இது வரைக்கும் நானும் ஓட்டி பார்த்ததே இல்லை, தம்பியும் ஓட்டி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஓட்டுறேன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. ஸோ நம்ம வந்து பொறுமையாக ஓட்டி அப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம். எப்படின்னா வீட்டில் இருக்கும்போது பொறுமையாக ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு சொன்ன மாதிரி ஒரு கொஞ்ச நாள் அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பண்ண அப்புறமா அதோட எப்படி இருக்குது இந்த பைக் எடுக்கிற மாதிரி போய்ட்டு ஒரு ரிவ்யூ ஒன்றும் பண்ணலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டோம், ஷேர் பண்ணிட்டாங்க கூட, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகேவா, பாய் பாய்.